சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு அருகே உள்ள புது கிராமம் பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கரன். இவருக்கு சதீஷ் மாதவன் என்ற மகன் உள்ளார். 21 வயதான இவர் ரேசன் அரிசியை வாங்கி விற்கும் தொழிலை செய்து வருகிறார். சதீஷ் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து வள்ளுவர் நகர் குடியிருப்பு பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் வளாகத்தில் அடிக்கடி மது அருந்தியுள்ளார். இதை அப்பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் மற்றும் அவரது மகன் பிரகதீஸ்வரன் உள்ளிட்ட சிலர் சதீஷை கண்டித்தனர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே தகராறும் கைகலப்பும் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆனந்தன் அளித்த புகாரின் பேரில் கிழக்கு காவல் நிலையத்தில் சதீஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வள்ளுவர் நகர் பகுதியில் திருமண நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றுள்ளது. அந்த நிகழ்ச்சியில் வைத்திருந்த டிஜிட்டல் பேனர்கள் முகம் தெரியாத நபர்களால் கிழிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து பார்த்தபோது சதீஷும் அவரது கூட்டாளிகளும் சேர்ந்து அந்த பேனரை கிழித்தது தெரிய வந்தது. அந்த நேரத்தில் அவ்வழியாக பைக்கில் வந்த சதீஷை ஆனந்தனும் அவரது மகன் பிரகதீஸ்வரன் உள்ளிட்ட சிலரும் சேர்ந்து எச்சரித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் இருவரையும் கொலை செய்து விடுவதாக கூறி மிரட்டல் விடுத்து சென்றுள்ளார். இது தொடர்பாக ஆனந்தன் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்த போதிலும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதன் காரணமாக இரு தரப்புக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் கடந்த 31ஆம் தேதி இரவு வள்ளுவர் நகரில் உள்ள டாஸ்மாக் பாரில் சதீஷ் தனது கூட்டாளிகள் 5 பேருடன் சேர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தார். அங்கிருந்து தலைக்கேறிய போதையில் வெளியே வந்தவர்கள் பார் வாசலில் நின்று கொண்டிருந்த பிரகதீஸ்வரனிடம் தகராறு செய்திருக்கின்றனர். இதனால் ஏற்பட்ட கலைபரத்தில் ஆத்திரமடைந்த சதீஷ் மற்றும் அவரது கூட்டாளிகள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் பிரகதீஸ்வரனை கொடூரமாக வெட்டி சாய்த்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இந்த பயங்கர தாக்குதலில் பிரகதீஸ்வரன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு ஓடி வந்த பிரகதீஸ்வரனின் தாய் தனது மகனின் உடலை பார்த்து கதறி துடித்தார். அவரது கதறல் சத்தம் அந்த ஊரையே உலுக்கி போட்டது. பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பிரகதீஸ்வரன் சடலத்தை கைப்பற்றி கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை சம்பவம் நடைபெற்ற 30 நிமிடங்களில் பிரகதீஸ்வரன் ஆதரவு கோஷ்டியினர் புது கிராம பகுதியில் உள்ள சதீஷின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். ஆனால் அவர் அங்கு இல்லாததால் பழிக்கு பழியாக சதீஷின் அம்மா கஸ்தூரியை வீட்டு வாசலில் வைத்து அரிவாளால் வெட்டியுள்ளனர். பதறிப்போன கஸ்தூரியின் உறவினர் செண்பகராஜ் அந்த கும்பலை தடுக்க முயன்ற போது அவருக்கும் அரிவாள் வெட்டு விழுந்தது. இதில் பலத்த காயமடைந்த கஸ்தூரி சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிரிழந்தார். ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் கஸ்தூரியின் சடலத்தை கைப்பற்றி நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காயமடைந்த செண்பகராஜை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். முன்விரோதம் காரணமாக ஒரு கொலை, பழிக்கு பழியாக 30 நிமிடத்தில் மற்றொரு கொலை என அடுத்தடுத்து நிகழ்ந்த 2 கொலை சம்பவங்கள், தடுக்க வந்தவருக்கு கையில் வெட்டு ஆகியவை கோவில்பட்டி நகரில் பதட்டத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து அங்கு வந்த தூத்துக்குடி எஸ்பி ஆல்பர்ட் ஜான் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 5 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் அங்கு அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன், விளாத்திக்குளம் டிஎஸ்பி அசோகன் தலைமையில் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அரிசி கடத்தல், டிஜிட்டல் போர்டு பிரச்சனையில் தொடங்கிய முன்விரோதம் இரட்டை கொலையில் முடிந்திருக்கிறது. கடந்த சில மாதங்களாக இரு தரப்பினரும் மோதிக்கொண்டு வந்த நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வந்ததுதான் இந்த கொலைக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.